ஹலோ கைஸ், நான் தான் ரெண்டு இருக்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ பார்ட் 2 வீடியோ போடுங்க, அடுத்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா எம்டி மாடிஃபைட் பண்ண எம்டி பைக் பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவாக இருக்கும். அது இல்லாமல் என்னெல்லாம் பார்ட்ஸ் மாற்றிருந்து ப்ரைஸ் எல்லாமே நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பைக் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் இன்னும் ரெடி ஆகலை கைஸ், ஏன்னா அமௌண்ட் இன்னும் ரெடி ஆகலை. ஏன்னா அலாய் வீல்ஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டுட்டு இருந்தனால தான் நான் உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். நான் இன்னும் ரெடி பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோ போடுவேன், ஓகேவா? அது இல்லாமல் நான் உங்களுக்கு பில்லு நான் சொல்கிறேன், சரியா? உங்களுக்கு பில் நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சைடில் போடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அப்போ நிறைய பேர் தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, என்னெல்லாம் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் இதில் என்னெல்லாம் மாற்றிரலாம் காட்டலை, ஓகேவா? ஜஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லுவேன். அது மாதிரி ரைட் ரிவ்யூ பார்க்கலாம், ஓகேவா? சும்மா ரைட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன ப்ளேஸ்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துக்கணும். கைஸ், இது பைக் ரெடி பண்ண பில்லு. மொத்தம் 2 பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள பில்லு, செகண்ட் பில் தொலைச்சிட்டோம். ஓகே, இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பார்ட்ஸ் எவ்வளோ ரைட் போட்டிருக்காங்க, ஓகேவா? மொத்தம் இந்த பைக் ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா 25,000 மேலே ஆகிடுச்சு. ஓகே, பைக்கு நான் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் இந்த மாஸ்க்கை பற்றி கேட்டிருந்தீங்க, எவ்வளோ ஆச்சு, எங்கேருந்து வாங்கினீங்க, எல்லாமே கேட்டிருந்தீங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரியா? இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, ஓகேவா? அதனால் லாஸ்ட் வரையும் வந்து பாருங்கள். ஓகே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பைக் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி யாராவது நீங்கள் பைக் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தால் போதும், நீங்கள் சொன்ன இடத்து லொக்கேஷன் வந்து நானே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன், ஓகேவா? உங்கள் இன்ஸ்டா ஐடி போடலாம். எனக்கு இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது காண்டாக்ட் பண்ணனா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் இருப்பேன், சரியா? நீங்கள் அதனால் எப்போனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம், ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சவுண்டு நல்லா இருக்குது உண்மையிலே. ஐ திங்க் இந்த பைக்கை நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மட்டும் ரைட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக இந்த பைக் எடுத்து ஃப்ரெண்டுக்கு பைக் இருந்தாலும் நான் பெருசாக ஓட்டினது கிடையாது. சும்மா ரீல்ஸ் எடுக்க லைட்டு சின்ன எடுத்து ஓட்டிருக்கேன். கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன்னா நான் இன்றைக்கி தான் ஓட்டுறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா சவுண்டு நல்லா இருக்குது. இப்போ ஸ்டாக்கில் தான் இருக்குது, நம்ம எக்ஸாஸ்ட் எதுவுமே போடல. பைக் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இவன் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கான். இதான் இது ரொம்ப இவன் ரஷ் பண்ணிலாம் ஓட்ட மாட்டான், ஓகேவா? அதனால் இப்படி ஓட்டிருக்கான். நல்லா வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மற்றபடி நம்ம பெருசாலாம் ரொம்ப மாடிஃபிகேஷன் பண்ணல. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த கேரளாக்கெலாம் போனால் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைன் எப்படி போடுவாங்க, எப்படி எம்விடி அவங்க வந்து பிடிப்பாங்க, போலீஸ்லாம் ரொம்ப இதை பண்ணுவாங்க, ஓகேவா? ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வீக் பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சுன்னா இங்கே தென்காசிக்கு போயிட்டு வந்துச்சு. அப்படின்னா கேரளாவுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே தென்காசிக்கு போயிட்டு வந்துச்சு. மொத்தம் 400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொன்முடின்னு ஒரு கேரளாவில் ஒரு பிளேஸ் உண்டு, ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கேயும் போயிட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த மாடிஃபிகேஷன், இந்த கலர் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது கைஸ். நான் அதனால் போன வீட்டில் சொல்லியிருப்பேன், ப்ரோ இது வந்து லீகல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இது லீகலா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேண்டிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னது. ஃப்ரெண்டில் போகிறான் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஓனரு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ், ஏன்னா நிறைய இருக்குது, ஓகேவா? அதனால் நான் பார்த்தீங்கன்னா நீ கேட்டிருந்தேன்னா டக்குன்னு வீடியோ போட்டேன். ஓகே, இவனை ஓவர்டேக் பண்ணிடலாமா? போயிட்டுருக்கான், பையன் தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இது எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெட்டாகி தான் போயிட்டுருக்கோம். யாருமே லாஸ்ட் வரை இருந்து பார்ப்பீங்களா டவுட் தான். ஓகே, நான் சொல்கிறேன், இந்த நெட்டா பிளேஸ். நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வாங்க கைஸ். நீங்கள் வீக்கெண்டில் ஒரு ரைடு போகணும், சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோன்னா இந்த பிளேஸுக்கு வாங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த பைக்கை பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு சோலோ டிரைவிங் நல்லா இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து இப்போ சோலோவாக நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணணுமோ, அந்த சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மி தான். ஆனால் எனக்கு ஷார்ட் ரைடுனால எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லாங் ட்ரைவ்னால நீங்கள் கொஞ்சம் இது பார்த்துக்கணும். அது இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். என்னென்னா எனக்கு இன்ஸ்டா 360 அவ்வளோதான் கைஸ், காலி ஆகிடுச்சு. நீ புதுசு வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் அமௌண்ட் இல்லை கைஸ், அதனால தான், ஓகேவா? அது மாதிரி
நான் வந்து 390 வச்சுருக்கேன், டியூக் 390 வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு அந்த பைக் இது ஓட்டும்போது கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணும். தப்பாக நினைக்காதுங்க கைஸ், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு இது ரைட் பண்ணும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. எனக்கு இப்போ இது பவர் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இது பைக் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பி இருக்கும். ஏன்னா நான் பிளான் பண்ணல, டக்குன்னு எடுத்தது. நீங்கள் கேட்டுருந்தனால டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போன சைடு போட்டது. ஓகேவா? ஓகே, மற்றபடி என்ன வேற எல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். நாங்கள் இதான் ஸ்பாட்டு, இங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் இனி சில் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கோம். அவங்களுக்கு அந்த மாஸ்க்கு நான் சொல்லி தரேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு. சில அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் இஷ்டம் தான் கைஸ், வைக்கிறதும் வைக்காததும் மாஸ்க்கு. ஓகேவா? ஓகே, நான் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே போடுறேன். சரியா? எடா மாஸ்க்கு கொள்ளாமா? நிறைய பேர் கேட்குறாங்கடா இந்த மாஸ்க் எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ஆச்சு கொள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை மட்டும் லைட்டாக காட்டி விடுறாங்க. எது? ஓகே, அதை காட்டி விடுக்காது, இதை மட்டும் காட்டி விடு. இல்லை உங்களுக்கு ஒரு கேப் கண்டிப்பாக இருக்கும். கேப் இந்த இடத்துல. ஏன்னா சிலவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இல்லை டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிடுவாங்க, இல்லை டபுள் சைடு டேப் போடுவானுங்கடா பேக்கில். தெரில, அது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இல்லை இது மட்டும் சொல்லும், இது உங்களுக்கு விசிபிள் ஆகும். லுக் வைஸ் நல்லா இருக்குது. இங்கே 2 நட்டு மட்டும் உண்டு, அந்த நட்டுலாம் நிற்கிது. ஓ சரி சரி.